என்னங்க இங்க பாருங்களேன், தீப்பெட்டி தண்ணியில நனைஞ்சு கிடக்கு. எவ்வளவு உரசினாலும் பத்த மாட்டேங்குது. நான் போய் வேற தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். மேனகா, ஹேய் ஸ்னேகா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? இல்ல நானே சொல்றேன். இந்த பக்கமா வந்தேன், அப்படியே பிரெக்னெண்டா இருக்கிற ஒண்ண பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்ல போற அதானே? இல்ல இரு இரு, இதையும் நானே சொல்றேன். அன்னைக்கு உன் கால சுடு தண்ணி கொட்டிடுச்சு, இப்ப கொப்பளெல்லாம் ஆறி போய் நல்லா இருக்கியான்னு கேட்கலான்னு வந்தேன், அப்படிதானே? ஆமா. இங்க பாரு, என் கால் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. சித்தார்த் அவர் கையாலே மருந்து போட்டு விட்டார்ல, அதனாலதான் சீக்கிரமா சரியாயிடுச்சு. ஸ்னேகா, இருடா, விளக்கு போட்டுட்டு வந்துடுறேன். நாம எல்லாரும் சாப்பிடலாம். அன்னைக்கு ஒரு கப் காஃபி கூட குடிக்காம போயிட்ட. இன்னைக்கு நாம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம், சரியா? எங்க கேஸ் புக் பண்ண சொன்னேனே, புக் பண்ணிட்டீங்களா? இல்ல, அது பண்ணேன். பெல் அடிச்சுட்டு இருந்துச்சு, ஆபீஸ்ல யாருமே எடுக்கல. கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் பண்றேன். நல்ல வேளை, சமையல் முடிக்கிறதுக்கும் கேஸ் தேறதுக்கும் கரெக்டா இருந்தது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். என்ன டார்லிங், காரை ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்திருப்ப போல இருக்கு. ஏசி போட்டு தானே வந்த, ஏன் இப்படி வேத்திருக்கு? ஏய், என்ன அவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு பொய் சொன்னேன்னு நினைச்சியா? கிடையாது. நீ வேணா உள்ள போய் பாரு, சிலிண்டர் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன். அவ நல்ல நேரம், என் கெட்ட நேரம். சிலிண்டர் தீர்ந்துருச்சு, பத்திப்பட்டி நனைஞ்சு போச்சுங்கன்னு வந்து நிக்கிறா. ஆனா நீ கொஞ்சம் லேட்டா வந்ததுன்னு வச்சிருக்கிய, நான் அவளை விட்டு வச்சிருக்க மாட்டேன். எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்கு, அதை திறந்து விட்டு வலுக்கட்டாயமா அவளை உள்ள தள்ளி எரிச்சு கொளுத்தி அவளை சாகடிச்சிருப்பேன். நீ வந்துட்ட, அதனால அவ தப்பிச்சா. என்ன என்ன அப்படி பாக்குற? பயமா இருக்கா? எரிச்சலா இருக்கா என்ன பார்த்தா? அப்படியே என்ன பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடணும் போல இருக்கா? ஆனா எனக்கு ஒண்ணு பார்த்தா அப்படி இல்லையே. ஏன் ஏன்? அதான் காதல். ஸ்னேகா, நீ என்ன கோபமா பார்த்தா கூட அது எனக்கு காதல் பார்வையா தான் தெரியுது. உன்னை காலம் முழுக்க என் பக்கத்திலே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏய் செல்லம், எதுக்கு இந்த விளையாடலாம்? தினம் தினம் உனக்கு நான் போன் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்றது, இதோ இந்த மேனகாவை கரடி மிரட்டுறது, இதெல்லாம் வேண்டாம். பேசாம நீயே வந்துற, தினம் வந்து என்ன பார்த்துட்டு போ, நாம சந்தோஷமா மீட் பண்ணிக்கலாம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸ்னேகா எங்கங்க? போயிட்டாளா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு நீ சொல்லிட்டு போன இல்லையா? என்னமோ தயங்கி தயங்கி நின்னுட்டு இருந்தா. என்ன ஸ்னேகான்னு கேட்டேன். அவ ஒண்ணு இல்ல நான் மழுப்புனா. நானும் என்னம்மா பேச அப்படின்னு என்னன்னே தெரியல, பட்டுன்னு திரும்பி போயிட்டா. என்னங்க இது? எனக்கும் அவன் எதுக்கு வந்தானே புரியல. வரும்போதே வேற டென்ஷனா வந்தா. ஏன் வந்தேன்னு கேட்டதுக்கும் அவன் ஒன்னும் பதில் சொல்லல. என்னாச்சு அவளுக்கு? என்னமோ அவகிட்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். மேனகா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்னேகா வந்து ஒன்ன பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரல. அப்புறம் இல்ல, அது அவ என்ன பாக்குற விதம், எதையோ என்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்றது. என்னன்னு கேட்டா எதையோ சொல்ல வந்துட்டு வார்த்தைகள் அப்படியே முழுங்குறது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ என்ன பாக்குறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுது. என்னங்க என்ன சொல்றீங்க? ஆமா மேனகா, ஏதோ ஒரு வேகத்துல அவ உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. பட் அவளும் என்ன சின்சியரா லவ் பண்ணவதான் இல்லையா? அவளால என்ன வந்து மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதான் நீ கவனிய, அடிக்கடி ஒன்ன பாக்குற சாக்கல அவ நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கா. ஆனா உன்கிட்ட வந்து பெருசா பேச மாட்டேங்கிறா. என்னதான் வந்து அப்படியே சுத்தி சுத்தி வந்து தயங்கி தயங்கி ஏதோ சொல்ல வந்து, ஏன் இப்படி பண்றா?
இங்க பாரு, நான் வந்து ஒன்றும் பெரிய யோகியெல்லாம் கிடையாது. நான் தப்பு பண்ணியிருக்கேன், ரொம்ப மோசமானவன் நடந்திருக்கேன் உன்கிட்ட. ஆனா எந்த நிமிஷம் உன் கழுத்துல நான் தாலி கட்டணும், அந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்கு உண்மையானவனா இருக்கேன். என் மனசுல நீ மட்டும்தாம்மா இருக்க. நான் வாழ்றதே உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தாம்மா. உனக்கு நான், எனக்கு நீனு எவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஸ்னேகா என்னடான்னா நம்ம குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிடுவா போல இருக்கே. ஐயோ, இது வந்து எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு அவ இங்க வரது பிடிக்கவே இல்லை. இல்ல, அது வந்து ஒரு பேட் வைப்ரேஷனா இருக்கு. நான் எப்படி இதை அவகிட்ட இங்க பாரு, எனக்கு என்ன பண்றது தெரியல. அவளை வந்து நீ தான் சமாளிக்கணும். ப்ளீஸ், இது ஒரு டெலிகேட்டான விஷயம். எனக்கு நம்ம வாழ்க்கை முக்கியம். நம்ம குழந்தை, நம்ம குடும்பம் எனக்கு முக்கியம். நீ தான் அவளை சமாளிக்கணும், சரியா? பாவண்டா நீ, எனக்காக ஆசாசியா சமைச்சு வச்சல. நானும் உட்கார்ந்து ஒரு கட்டு கட்டணும்னு பார்த்தேன். இவ வந்து தேவையில்லாம குழப்பி விட்டு போயிட்டான். சாப்பிட்ற மூடே இல்லை. எப்படி சாப்பிடுறது? சரிம்மா, நான் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது புக்கு படிச்சுட்டு அப்புறமா வரேன். நீ ஏன் ராஜா டென்ஷனா இருக்க? ஏம்மா, என்ன செய்யுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நான் அவளை பாத்துக்கிறேன். சரி.
ஐயா, என்னம்மா இந்த நேரத்துல நீ என்னை எதிர்பார்க்கல இல்ல? உள்ள வரலாமா? வாங்க ஐயா. ம். நான் இன்னைக்கு உன்னை பார்த்தேன். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சத்தியமூர்த்தி மாப்பிள்ள பிரசாத். எனக்கு அதிர்ச்சியா இருந்ததுமா. எனக்குள்ள குழப்பம், சந்தேகம், கேள்விகள் இப்படி நிறைய. திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்த. இன்னைக்கு நான் உன்னை பார்த்தது போல பிரசாத் ஆபீஸ்ல இருந்து வெளியில வர முகத்துல ஸ்கார்ஃபை சுத்திக்கிட்டு கிளம்பின. சுத்தி முத்தி உன்னை யாராவது பார்க்கறாங்களான்னு முன்னெச்சரிக்கையா வேற பார்க்கற. அதே மாதிரி முகத்துல துணியை சொத்திக்கிட்டு என்ன பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு வந்த. ஆனா பேச ஆரம்பிச்சதுமே முகமூடிய கைட்டிட்ட. என் வீட்டில் பெரிய ஐயா படம் இல்லையேன்னு சுட்டி காட்டி அவரை கொன்னதா பழிய சுமந்து நான் ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவரை கொன்னது சத்தியமூர்த்தி தான்னோ, இது வரைக்கும் நான் அவனை ஒன்றும் செய்யலன்னோ என்ன குற்றம் சாட்டி என் குடும்பத்திலையும் என் லைஃப்லையும் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி என் பொண்ணோட லைஃப்பை பற்றியும் சொல்லி நான் இது வரைக்கும் சத்தியமூர்த்தியை பழித்தீக்காம விட்டு வச்சிருக்கேன்னு இப்படி என்னை பற்றி ஆதி முதல் அந்த வரைக்கும் சொன்ன நீ சத்தியமூர்த்தியை பழித்தீர்க்க போற. அதுக்கு தேவைப்படும் போது உங்க சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு போன நீ இன்னைக்கு அந்த சத்தியமூர்த்தியுடைய மருமகனோட உன்னை பார்த்தப்போ அதிர்ச்சியும் உன் மேல கோபமும் தான் வந்தது. அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து பேசுறது உண்மையா இல்ல பிரசாத் கூட உன்னை இன்னைக்கு பார்த்தது உண்மையா? எனக்கு என்னவோ என்ன வேவு பார்க்க என்கிட்ட சத்தியமூர்த்தியை பழித்தீக்கிறதா நடின்னு உன்னை சத்தியமூர்த்தியே அனுப்புனதா எனக்கு சந்தேகம் வருது. இத உங்ககிட்ட நேர்ல பார்த்து கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுமா, அன்னைக்கு நீ என்ன வேவு பார்க்க வந்தியா? நீ சின்ன பொண்ணா இருக்கிற. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சிருப்பேன். சொல்லு, உண்மையை சொல்லு. நீ சத்தியமூர்த்தி அனுப்பின ஆள் தானே? ஐயா, உங்களோட சந்தேகம், குழப்பம், கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஐயா, இங்க வந்து பாருங்க. நான் சத்தியமூர்த்தியோட ஆளா இருந்தா என் வீட்டுல இந்த படத்தை வச்சு பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த வீட்டுல ஏதாவது சாமி படம் இருக்கான்னு பாருங்க. இல்லையா? ஏன்னா என்னோட சாமி, குலதெய்வம் எல்லாமே பெரிய ஐயா தான். அவரை கொண்டு அந்த சத்தியமூர்த்திய பழி தீக்கணுங்கிற ஒன்னே ஒண்ணுதான் என்னோட குறிக்கோள். அதுக்கு தேவைப்பட்டா உங்களோட உதவியும் ஆதரவும் வேணும்னு தான் அன்னைக்கு நான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். இவ்வளவு சொல்ற? சத்தியமூர்த்தி மருமகனோட நீ எப்படி அவ ஆபீஸ்ல இருந்து வேற வெளியில வந்த? வேற என்னங்கய்யா பண்ண முடியும்?
எனக்கு ஆள் பலம் இருக்கா இல்ல பண பலம் தான் இருக்கா? சத்தியமூர்த்தி நேருக்கு நேரம் எதிர்க்க அவங்க கூடவே இருந்து தானே அவங்களை அழிக்க முடியும். அதனாலதான் கூடவே இருக்க. நீ யாருமா? உன் அப்பா அம்மா யாரு? பெரிய ஐயாவுக்கும் உனக்கும் எந்த விதத்தில் சம்பந்தம்? சத்தியமூர்த்திய பழி தீக்கணும்ன்ற அவசியம் உனக்கு என்ன வந்தது? நீ யாருமா? வணக்கம் தேவராஜ் ஐயா. என்னையா அப்படி பாக்குறீங்க? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது? என் பேரு கற்பகம், கயல்விழியோட அம்மா. எப்படி பெரியய்யா உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் ஆதரவா இருந்தாரோ அதே போல அவங்க ஆதரவுல வாழ்ந்த குடும்பங்கள்ல எங்க குடும்பமும் ஒண்ணு. ஐயாவோட நிலத்துங்களை குத்தகை எடுத்து பாத்துக்கிட்ட எத்தனையோ குடும்பங்கள்ல எங்க குடும்பமும் ஒண்ணு. அப்போ ஒரு நாள் சில ஆளுங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து, உங்களுக்கு குத்தகை முடிஞ்சு போச்சு, நீங்க இடத்த காலி பண்ணுங்க, இது ஐயாவோட உத்தரவுன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஐயா இப்படி காலி பண்ண சொல்ல மாட்டாரே அப்படின்னு என் புருஷனுக்கு சந்தேகம் வந்தது. அங்க வந்த ஆளுகள்கிட்ட, எதுக்கும் நான் ஐயா கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மறுநாள் ஐயாவை பார்க்க போனாரு. ஆனா போனவர் திரும்பி வரவே இல்லை. நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஐயாவை பார்க்க போனேன். அவர்கிட்ட எல்லாம் சொன்னேன். அவரு, உன் புருஷன் என்ன பார்க்க வரலையே, குத்தகை முடிஞ்சு போச்சுன்னு நான் யாரையுமே அனுப்பலையேன்னு சொன்னாரு. அப்புறம்தான் தான் ஆளுகளை அனுப்பி என் புருஷனை தேட சொன்னாரு. ஆனா அவரை கண்டுபிடிக்கவே முடியல. வந்த ஆளுங்க என் புருஷனை கொன்னு புதைச்சிட்டாங்கிற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். கொஞ்ச நாள்ல பெரிய ஐயாவை கொன்னுட்டாங்க. அந்த பழி உங்க மேல வந்துருச்சு. நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. பின்னாடிதான் தெரிஞ்சது, இந்த சதி அத்தனைக்கும் காரணம் அந்த சத்தியமூர்த்தி தான். அப்போ இவ என் வயித்துல இருந்தா, புருஷனை இழந்து புள்ளத்தாச்சியா இருந்தனா எங்க போவ? ஆதரவா இருந்த பெரிய ஐயாவையும் கொன்னுட்டாங்க. நீங்களும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க. ஐயாவோட நடத்த குத்தகைக்கு எடுத்த எல்லா குடும்பங்களையும் அங்கேருந்து விரட்டி அடிச்சுட்ட அந்த சத்தியமூர்த்தி. அப்பதான் ஐயா சமாதி முன்னாடி நான் ஒரு சத்தியம் பண்ணேன். உங்களை கொன்ன சத்தியமூர்த்திய என்னைக்காவது ஒரு நாள் பழி தீர்ப்பேன்னோ, எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பொறப்பான்னு நான் கனவு கண்டேன். நான் அவனை வளர்த்து சத்தியமூர்த்திய அழிக்கணும்னு துடிச்சேன். ஆனா இவ பொண்ணா பிறந்துட்டான். அப்பவும் நான் சளைக்கலைங்க. இவளுக்கு தாய்ப்பாலோட சத்தியமூர்த்திய பழி வாங்கணுங்கிற வெறித்தனத்தையும் ஊட்டி வளர்த்தேன். கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். இவ படிப்பு முடிஞ்சதும் இந்த ஊருக்குள்ள வந்தோம். இப்போ நான் சத்தியமூர்த்தி வீட்டுக்குள்ள சமயக்காரியா இருக்கேன். என் பொண்ணு அவ மக கம்பெனில மேனேஜரா வேலை பாக்குறா. 2 கருநாகமா சத்தியமூர்த்தி வீட்டுக்குள்ளயும் அவ ஆபீஸ்க்குள்ளயும் புகுந்துட்டோம். சத்தியமூர்த்தி சாப்பிடுற சாப்பாட்டுல துளி விஷம் கலந்தா அவன் கதை முடிஞ்சிரும்.